Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் யூனிட் நம்பர் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சருங்கிற டாப்பிக்கில் ப்ராப்ளம் நம்பர் 1 இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 128. ப்ராப்ளம் நம்பர் 1 பார்த்துடலாம். கொஷின் பாருங்கள். Calculate the atomic number of an element whose mass number is 39 and the number of neutron is 20. Also find the name of the element. ஸோ கொஷினில் வந்து ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் கால்குலேட் பண்ணணுமா, அந்த எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எழுத போகிறது கிவன் டைம். ஸோ நம்ம கொடுத்துருக்குற டேட்டா மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பரை நம்ம எழுத போகிற லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் ஏன்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு 39. ஓகேவா? அட்டாமிக் நம்பர், தட் இஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் டேட்டா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் which is equal to n20. ஸோ என்ன கால்குலேட் பண்ணணுமோ, அட்டாமிக் நம்பர் கால்குலேட் பண்ணணுமோ. ஸோ அட்டாமிக் நம்பர் Z will be the question mark and the element also we have to find out. இந்த ரெண்டு நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க. ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா, அந்த எலமெண்ட்டோட நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே தான் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த எலமெண்ட்டில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் which is equal to, அதாவது மாஸ் நம்பர் A is equal to number of protons plus number of neutrons. Number of protons plus number of neutrons, இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னாலும் அட்டாமிக் நம்பர்னாலும் சேம் தான். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை அந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணுங்கள். Number of protons which is equal to mass number minus இந்த number of neutrons இந்த பக்கம் வரும்போது number of neutrons minusல வரும். ஆக்சுவலாக A is equal to n plus P. ஸோ P தான் protons. ஸோ P is equal to A minus n. ஸோ அந்த வேல்யூவை நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க. மாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஏ பாருங்கள் 39 மைனஸ் n எவ்வளோ, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க நமக்கு 20. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 20னா 19. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர். So atomic number which is equal to 19. அதாவது ஒரு ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ் இருந்தாலும் எலக்ட்ரான்ஸும் சேமாக தான் இருக்கும். அந்த ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கோ அது அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ இந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்னது அப்படின்னா 19. ஸோ 19th நம்பர் அட்டாமிக் நம்பர் இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னா the element having the atomic number 19 is என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம். ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பர் 19th இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னா பொட்டாசியம். இதோட சிம்பிள் என்னன்னா K. தட்ஸ் ஆல். கிளியர் சில்ட்ரன்? ஸோ இதில் கேட்ட கொஸ்டின் வந்து அட்டாமிக் நம்பர் கால்குலேட் பண்ணணும், எலமெண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 19. ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அதாவது A is equal to n plus P. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதுலேருந்து ஃபார்முலா மாடிஃபை பண்ணிவிட்டு we can calculate the atomic number. அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர் which is equal to 19. ஸோ 19th எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னா பொட்டாசியம். the symbol of potassium is K. Thank you students.